காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரியோட மீனிங்கும் அதை எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி இஸ் அ டைப் ஆஃப் அக்கௌண்டிங் என்ட்ரி தட் இன்வால்வ்ஸ் மோர் தேன் 2 அக்கௌண்ட்ஸ். யூஸ்வலாக ஒரு ஜேர்னல் என்ட்ரியில் 2 அக்கௌண்ட் இருக்கும். ஒரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், ஒரு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். பட் காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிற அந்த என்ட்ரியில் மோர் தேன் 2 அக்கௌண்ட்ஸ் நம்ம எழுதுவோம். சம்டைம்ஸ் 2 or more transactions relating to one particular account take place on the same date. ஸோ ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் ரிலேட்டடாக 2 or more transaction ஒரே டேட்டில் நடக்கலாம். When certain transactions of the same nature happen on the same day, it is preferred to pass a single journal entry, that is compound journal entry, instead of passing 2 or more entries. அந்த மாதிரி சேம் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சேம் டேட்டில் நடக்கும்போது சிங்கிள் ஜேர்னல் என்ட்ரி எழுதுறதுக்கு பதிலாக அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே என்ட்ரியாக எழுதலாம். ஸோ அதை தான் நம்ம காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2022 June 1 இந்த டேட்டில் நம்மளுக்கு 3 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பெய்ட் வேஜஸ், பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட், பெய்ட் சேலரிஸ். இதுக்கு நம்ம யூஸ்வலாக எழுதுகிற என்ட்ரி இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆஸ் பர் நாமினல் அக்கௌண்ட் ரூல் எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணணும். அண்ட் இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறனால கேஷ் பே பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ ஃபார் வேஜஸ் த என்ட்ரி இஸ் wages account data to cash account. For advertisement expenses, advertisement account data to cash account. For salary paid, salaries account data to cash account. இந்த மாதிரி 3 செப்பரேட் என்ட்ரிஸ் எழுதுறதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே என்ட்ரியை எழுதலாம். இங்கே நீங்கள் இந்த என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட்டில் இருக்குது. ஸோ சேம் அக்கௌண்ட்டு டெபிட்லேயோ கிரெடிட்லேயோ இருக்கும்போது அதை கம்பைன் பண்ணி ஒரே என்ட்ரியை எழுதலாம். கம்பைன் என்ட்ரி தான் காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி சொல்கிறோம். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடணும். வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா, அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா, சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா. கிரெடிட்டில் ஒரே ஒரு டைம் கேஷ்னு எழுதிடலாம். ஸோ இதுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பென்ஸ் எழுதியாச்சு. இது டோட்டலை இங்கே கிரெடிட்டில் நம்ம 2 கேஷ் அக்கௌண்ட் எழுதுறோம் இல்லையா, அங்கே 10,000 எழுதிடணும். எழுதிட்டு நரேஷன் being wages, advertisement and salary paid. And one more example, goods sold for cash, cash received from Subha, received rent. இது எல்லாத்தையுமே கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இண்டிவிஜுவல் என்ட்ரி பார்த்தோன்னா இதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், இதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சுபா அக்கௌண்ட். ஃபார் ரெண்ட் ரிசீவ் த என்ட்ரி இஸ் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரெண்ட் அக்கௌண்ட். இந்த எல்லா என்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட்டில் இருக்குது. அப்போது இதை கம்பைன் பண்ணி ஒரே என்ட்ரியாக நம்ம எழுதலாம் காம்பவுண்ட் என்ட்ரி. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை ஒரே ஒரு டைம் டெபிட்டில் எழுதிட்டு கிரெடிட்டில் 2 சேல்ஸ் அக்கௌண்ட், 2 சுபா அக்கௌண்ட், 2 ரெண்ட் அக்கௌண்ட். கிரெடிட்டில் இந்த 3 என்ட்ரியில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடலாம். ஸோ இங்கே கிரெடிட்டில் மட்டும் இண்டிவிஜுவலாக என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடலாம். இங்கே டோட்டல் 20,000 அண்ட் நரேஷன் பீயிங் கேஷ் சேல்ஸ், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் சுபா அண்ட் ரெண்ட் ரிசீவ்.